அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சான்றோர்கள் பற்றிய தகவல்களில் செந்தமிழ் சிற்பி சூரிய நாராயண சாஸ்திரி அவர்களை பற்றிய தகவல்களை பார்க்கலாம். இவர் கிபி 1870 ஆண்டு ஜூலை 6 மதுரையில் பிறந்துள்ளார். இவருடைய தந்தை கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மாள் மகனாக பிறந்துள்ளார். சூரிய நாராயண சாஸ்திரி தனது தந்தையிடமே வடமொழி பயின்றுள்ளார். மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழ் மொழியை கற்றுள்ளார். ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதியின் உதவித்தொகையை பெற்று சென்னையில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் பயின்றுள்ளார். இளங்கலை தேர்வில் தமிழிலும் தத்துவத்திலும் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக இவர் தேர்ச்சி பெற்றுள்ளார். தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவராக இவர் போற்றப்படுகிறார். இவருடைய தமிழ் பணிகள்: குழந்தைகள் 12 வயது வரை தமிழிலேயே கற்க வேண்டும் என்று முழங்கியவர். தனது தனிப்பாசுர தொகை என்ற நூலில் சூரிய நாராயண சாஸ்திரியார் என்ற தனது வடமொழி பெயரை பரிதிமாற் கலைஞர் என தமிழில் மாற்றிக்கொண்டார். பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞான போதினி என்னும் இதழை பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்துள்ளார். 23 வயதில் கல்லூரியில் கிடைத்த தத்துவத்துறை ஆசிரியர் பணியை கூட இவர் ஏற்காமல் குறைந்த வருமானமாக இருந்தாலும் தமிழ் துறையையே இவர் தேர்வு செய்து பணியை செய்து வந்துள்ளார். பல்கலைக்கழக பட்ட வகுப்புகளில் தமிழை விலக்கி சமஸ்கிருதத்தை கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டது. இவரது எதிர்ப்பால் அதுவும் கைவிடப்பட்டது. தமிழை செம்மொழி என முதலில் மெய்ப்பித்தவர் சென்னை தமிழுரை சங்கத்தை நிறுவினார். கல்லூரி தமிழ் பாடங்களுக்கு இவர் உரை எழுதியுள்ளார். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயற்சியை மேற்கொண்டுள்ளார். பாஸ்கர சேதுபதியின் தலைமையில் பாண்டித்துரை தேவர் மேற்பார்வையில் இவர் உவே சாமிநாத ஐயர், ராகவனார் ஆகிய பேராசிரியர்களின் துணையோடு மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. 1901 ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்கம் இதழான செந்தமிழ் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது. நாவல், உரைநடை நாடகம், செய்யுள் நாடகம், கவிதை நூல், ஆய்வு நூல், நாடக இலக்கண நூல் என ஏராளமான நூல்களை இவர் எழுதியுள்ளார். இவருடைய படைப்புகள்: குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடல்களுக்கும் இவர் உரை எழுதியுள்ளார். சபாபதி முதலியாரின் திருக்குழந்தை வடிவேலன் பிள்ளை தமிழ், கலிங்கத்து பரணி, நலவெண்பா, பஞ்சதந்திரம் உட்பட 67 நூல்களை புதுப்பித்து இவர் வெளியிட்டுள்ளார். தமிழ் வியாசங்கள் என்ற பெயரில் ஞானபோதினி, விவேக சிந்தாமணி இதழ்களில் தான் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து இவர் வெளியிட்டுள்ளார். ரூபாவதி, கலாவதி முதலிய நற்றமிழ் நாடகங்களை இவர் இயற்றியுள்ளார். ரூபாவதி, கலாவதி என்னும் பெண்பால் வேடங்களை நடித்து இவர் புனைந்து நடித்துள்ளார். சித்திரக்கவி என்னும் நூலை படைத்துள்ளார். தமிழ் மொழி வரலாறு போன்ற ஆய்வு நூல்களையும் இவர் படைத்துள்ளார். இவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள் மற்றும் சிறப்புகள்: விளாச்சேரி அக்ரகாரம் தெருவில் உள்ள பரிதிமாற் கலைஞரின் வீடு புதுப்பிக்கப்பட்டு நினைவு இல்லமாக போற்றப்பட்டு இன்றளவும் வருகிறது. வெண்கல சிலையும் இவருக்காக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமையை ஆக்கியுள்ளது. யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார் இவரது தமிழ் புலமை, கவிப்பாடும் திறனை கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை இவருக்கு வழங்கியுள்ளார். நடுவண் அரசு சூரிய நாராயண சாஸ்திரியார் என்ற பெயரில் அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. 33 ஆண்டுகளே வாழ்ந்த இவர் அதிக காலம் வாழ்ந்திருந்தால் தமிழ் அன்னை அரியாசனத்தில் அமர்ந்திருப்பார் என தமிழ் தென்றல் திருவிக இவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்